பூமி நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் செடி கொடியில் ஆரம்பித்து மனிதர்களாகிய நம்ம வரைக்கும் உயிர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உயிர்கள் இந்த பூமிங்கிற இந்த உலகத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கா, இதை தாண்டி வேறு எந்த ஒரு கிரகத்திலையும் உயிர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு சயின்டிஸ்ட்டுங்க பல தேரிகள் முன்வைக்கிறாங்க. அதாவது வேற்று கிரகவாசிகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான தேரிஸ். அதில் மிக முக்கியமான ஒரு தேரி அப்படின்னா, பூமியில் இன்னைக்கு கார்பன் பேஸ்ட் உயிரினங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் மற்ற உயிரினங்களும் வேற கிரகத்தில் இருக்கணும், கார்பன் பேஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் ஒரு சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்டுங்க தியரியா சொல்றாங்க. அது என்னப்பா சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட என்வரான்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும், அதோட தோற்றம் என்ன மாதிரி இருக்கும், எதை வச்சு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சமீபத்தில் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான பராக் ஒபாமா ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இருக்கிறதா நான் நம்புகிறேன், பட் இருந்தாலும் அவங்கள நான் நேரில் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஏலியன் சம்பந்தமான பலவிதமான கருத்துக்களை ஒவ்வொரு தடவையும் என்னதான் பல பேர் இருக்குது இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிட்டு வந்தாலும் கண்ணால் பார்க்குற வரைக்கும் அதை நாங்கள் யாருமே நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சில பேர் கூட அதே மாதிரியான கருத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற பதில் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க 100% இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, 100% இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சில வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குழப்பமான விவாதத்திலே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய நம்மளுடைய மில்கி வே கேலக்சின்னு சொல்லப்படுற இந்த கேலக்சிக்குள்ள மட்டுமே பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த பல கோடி நட்சத்திரங்களையும் பல கோடி கிரகங்கள், வேற்று உலகங்கள் சொல்லப்படக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகள் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்டுகள் பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகங்களாக நம்ம கேட்டகரி பண்ணி பிரித்து வச்சுருக்கோம். அங்கெல்லாம் லைஃப் அப்படிங்கிறது 100% பாசிபிளா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் லைஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிடைக்கிற மாதிரியான சில டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது தான் அந்த பிளானட்டுகள்லாம் லைஃப் பாசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கிரகங்களாக இருக்குது. உயிர் அப்படிங்கிறது நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் எப்படி எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியில் எல்லா இடத்துலையும் பரவலாக காணப்படுற முக்கியமான மூலப்பொருட்களில் ஒன்று தான் கார்பன். இந்த கார்பன் இல்லைனா நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்பு, டேபிள், சேரு, மற்ற உயிர்கள், நீங்கள், நான் எல்லாத்தோடைய டிஎன்ஏ முதற்கொண்டும் இன்றைக்கி இருக்கிறதுக்கு முக்கிய அடிப்படையாக இருக்கிறது கார்பன் தான். கார்பன் இல்லைனா டிஎன்ஏவே இல்லை. அப்படிப்பட்ட பூமியில் பரவலாக காணப்படுற அந்த கார்பன் அப்படிங்கிறத பேஸாக கொண்டு தான் பூமியில் கார்பன் பேஸ் உயிரினங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற்று உலகங்களை மட்டும் நம்ம தேடிட்டு இருக்கல. அதை தாண்டி வேறு உயிர்கள் ஏதாச்சும் கிரகத்தில் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சில சயின்டிஸ்ட்டுகள் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் மாதிரியான சில ஆய்வாளர்கள் அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியில் கார்பன் பேஸ் உயிரினங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி மற்ற கிரகங்களே கார்பன் பேஸ் உயிரினங்களாக அந்த கிரகங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டியும் வேறு மாதிரி இருக்கலாம். மேபி சிலிக்கான் பேஸ் உயிரினங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு தியரியை சொல்கிறாங்க. அது என்னப்பா சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க? தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பூமியில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்பன் பேஸ் உயிரினங்கள் தான் இருக்குது. இந்த கார்பன் அப்படிங்கிறது முக்கியமான மூலப்பொருள் பூமியில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ கார்பன் இல்லைன்னா டிஎன்ஏ அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. இந்த கார்பன் எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, கார்பன் அணுக்களுடைய அந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது 4 பாண்டுகளாக மற்ற அணுக்களோடு சேரக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்படி சேரும் போது அது ஒரு பில்டிங் பிளாக்ஸை உருவாக்கி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஈவன் நம்மளுடைய மனிதர்களுடைய உடலில் கூட 18% கார்பனால் உருவாக்கப்பட்டது அந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ நம்ம டிஎன்ஏ உட்பட வரைக்கும் எல்லாத்துலேயுமே அந்த கார்பன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரை பில்டிங் பிளாக்ஸாக செயல்படுது. நமக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிர்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த கார்பன் அப்படிங்கிறது பூமியில் இந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கையில் இருக்கக்கூடிய செடி, மரம், கொடி, தண்ணி எல்லாத்தையுமே இந்த கார்பன் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கு. ஸோ பூமியில் இருக்கிற மாதிரி தண்ணீர், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் கார்பன் மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் வேற ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தில் கூட லைஃப் பாசிபிளாக இருக்கலாம், அங்கே உயிர் இருக்கலாம். கார்பனுக்கு பதிலாக அது சிலிக்கான் பேஸ் உயிரினங்களாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது கார்பனோடைய ஒரு காப்பி மாதிரி தாங்க. கார்பன் எப்படி 4 பைட்டாக மற்ற அணுக்களோடு சேர்ந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸை உருவாக்குதோ அதே மாதிரி தான் இந்த சிலிக்கான் அப்படிங்கிறதும் 4 பைட்டாக
வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஆக்சிஜனும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி என்வரான்மெண்ட்டோட ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குன்னா மேபி அங்கே சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த தியரி அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்படி ஒரு கிரகம் எங்கப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பல லைட் இயர்ஸ் தூரம்லாம் தள்ளி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அது நம்ம சேட்டனுடைய முக்கியமான நிலவுகளில் ஒன்றா சொல்லப்படக்கூடிய டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலவு தான். இந்த டைட்டன் அப்படிங்கிற நிலவில் பூமி மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது. பட் ஆனால் 95% வந்து நைட்ரஜனால் நிரம்பியிருக்கு. அதுக்கப்புறம் மீத்தேன் மாதிரியான வாயுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த நிலவை பொறுத்த வரைக்கும் ஆறுகள் ஓடிட்டுருக்கு. அதாவது ரிவர், பூமியில் எப்படி தண்ணீர் ஓடுதோ அங்கே அதுக்கு பதிலாக ஆசிட் அப்படிங்கிறது ரிவராக வந்து ஓடிட்டுருக்கு. மீத்தேன் ஆறுகள் ஓடிட்டுருக்கு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது நிலவில் கிடையாது. பட் ஆனால் தண்ணீர் இருக்குது, உறைந்த நிலையில் அந்த நிலவில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் சிலிக்கான் பேஸ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அப்படிங்கிறதும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஆக்சிஜனும் அந்த இடத்துல அதுக்கு தேவையில்லை. இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் அங்கே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி. எதனால் வாய்ப்பு கம்மி அப்படின்னா இப்போ சிலிக்கான் அப்படிங்கிறது கார்பன் மாதிரியே 4 பைட்டாக வந்து மற்ற அணுக்களோடு ஒன்றா சேர்ந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணத்தான் செய்யும். பட் ஆக்சிஜனோடையோ அல்லது தண்ணீரோட வந்து நீங்கள் சிலிக்கானை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிலிக்கானுடைய அணுக்கள் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகிரும். பட் மீத்தேன் மாதிரியான ஆசிட்டில் நீங்கள் வந்து சிலிக்கானை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அதோடைய அணுக்கள் வந்து கொலாப்ஸ் ஆகாது, சாலிடாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படிங்கிறது முக்கியமாக சிலிக்கான் பேஸ் உயிரினங்களுக்கு ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கவே கூடாது அந்த பிளானட்டில். அங்கே சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் இருக்கணும் அப்படின்னா எதனால் அப்படின்னா எப்படி வந்து தண்ணிக்குள்ளே வந்து சிலிக்கானை மிக்ஸ் பண்ணால் அதோடைய அணுக்கள் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகுதோ அதே மாதிரி ஆக்சிஜனோட இந்த சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் வந்து ஒருவேளை சுவாசிக்க ட்ரை பண்ணிச்சு இல்லாட்டி அந்த ஆக்சிஜனை உள்ளே வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் கண்ணாடியாக மாறிடுங்க. இதை எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்குறேன். அதாவது கார்பனோட ஆக்சிஜன் சேரும் போது நம்மளுக்கு வந்து அந்த எரியிற அந்த ஃபயர் அப்படிங்கிறது, நெருப்பு அப்படிங்கிறது பற்றிக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ அது ஒரு கேஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சதுக்கப்புறம் கேஸ் அப்படிங்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஆனால் சிலிக்கானோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி ஒன்றா சேரும் போது சிலிக்கான் டை ஆக்சைடாக தான் அதோட அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கேஸ் கிடையாது, அது ஒரு சாலிடான கண்ணாடி. ஸோ கண்ணாடியாக மாறிடும். அதனால தான் நான் சொன்னேன் பூமியில் வந்து சிலிக்கான் பேஸ் உயிரினங்களை கொண்டு வந்து அதோடைய ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கண்ணாடியாக அடுத்த செகண்ட் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அது சுவாசிக்கும் போது கூட அதுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம மூச்சு விடுற மாதிரி வெளியே ரிட்டர்ன் ஆகி வர்ற மாதிரி அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கண்ணாடி துகள்மை மணல் மாதிரி அப்படியே வெளியே வரும். ஸோ காற்றா உள்ளே போய் மணலாக வெளியே வந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்மளாம் காற்று சுவாசிக்கிறதுல நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும், நம்மளாம் ஆக்சிஜன் சுவாசிக்கும் போது. இதோடு மட்டும் இல்லாமல் சிலிக்கான் பேஸ் உயிரினங்களால் அதிகப்படியான வெப்பத்தை கூட தாக்குப்பிடிக்க முடியும். அதன் அடிப்படையில் பல எக்ஸோ பிளானட் என்ன தான் சூடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே இந்த மாதிரி நம்மளோட தியரி அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி அங்கேயும் உயிர் பாசிபிளாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்க. ஏன் அப்படின்னா சிலிக்கான் அப்படிங்கிற அதோட பாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ வீக்காக இருக்கிறனால அதால் அதிகப்படியான ஹீட்டை தாங்க முடியும். மினிமம் ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதால் வந்து தாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயே டைட்டன் நிலவில் அந்த கருத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏன் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே ஆசிட் இருக்குது, அங்கே மீத்தேன் மாதிரியான ரிவர்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்போது சிலிக்கான் பேஸ் உயிரினங்களால் ஆசிட்டால் பெருசாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுங்க போது அதால் ஆசிட்டில் வந்து ஈஸியாக வந்து சர்வே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அங்கே ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் எதிரி தானே. ஸோ ஆக்சிஜன் இல்லை, தண்ணீரும் கிடையவே கிடையாது, ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால மேபி அங்கே உயிர்கள் இருக்கலாம். இன்னொரு விஷயம், அது குளிராக இருக்கக்கூடிய ஒரு நிலவு. சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, சூரியன் அது. ஸோ குளிராக இருக்கிற பட்சத்துலேயும் அதோடைய மையப்பகுதி, நிலவோடைய அந்த கோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ மேல் பகுதி என்னதான் குளிர்ச்சியாக இருந்தாலும், சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால குளிர்ச்சியாக இருந்தாலும் அதோடைய மையப்பகுதியான கோருக்கு பக்கத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதிக வெப்பம் இருக்கும். அப்படிங்கிறதுனால மேபி இந்த சிலிக்கான் பேஸ் உயிரினங்களும் சூடை தாங்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டன் நிலவையும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து இந்த தியரியில் வந்து சொல்கிறாங்க. மேபி அங்கே கூட இருக்கலாம், ரொம்ப தூரத்தில் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை, டைட்டன் நிலவே வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. அந்த சிலிக்கான் பேஸ் உயிரினங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு மனிதர்கள் மாதிரியே இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் விசித்திரமான உடல் அமைப்போடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் சிலிக்கான் பேஸ் லைஃப் அப்படிங்கிறதே பாசிபிளாக இல்லையாங்கிறதே ஒரு விவாதமாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விவாதத்தில் வந்து சில சயின்டிஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் மேபி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தோராயமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா சிலிக்கான் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி அதோட பாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால
அது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எப்படி எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் அதுக்கு இருக்குது வாய்ப்பில்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஜெல்லி மாதிரி இந்த ஆட்டோபஸ்லாம் இருக்கும்ல ஒரு மாதிரி கொலன்னு அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதோட மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது சொல்கிறாங்க. டிஎன்ஏ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம், இல்லாமல் கூட போகலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் சிலிக்கான் பேஸ் உயிரினங்களை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியவே செய்யாது. மற்ற உயிரினங்கள் இருக்கா இல்லைங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கல. இதில் சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் லைஃப் பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியுமா என்ன? அது அடிப்படையில் இப்போதைக்கு இது ஒரு தியரி, பட் இருக்கலாம், இப்படி கூட உயிர்கள் இருக்கலாம், ஒரே கோணத்தில் தேடக்கூடாது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அறிவியல் ரீதியாக இந்த ஒரு விளக்கங்கள். சரி, இதை தாண்டி இந்த சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் ஆசிட் மாதிரியான இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிளானட்ஸ்களை நம்ம ஆசிட் இருக்க மாதிரியான பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளானட்ஸ்லேயே இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா, சின்ன ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த தியரிக்கு அது வலு சேர்க்குற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏலியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மாதிரியோ இல்லாட்டி மற்ற விலங்குகள் மாதிரி ஏதாச்சும் ஒரு விசித்திரமான தோட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ஒரு தியரியை சொல்லப்படுற இந்த சிலிக்கான் பேஸ் உயிரினங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சிஜன், கார்பன் இந்த மாதிரி எந்த ஒரு மூலப்பொருட்களும் தேவையில்லாத மாதிரியான ஒரு உயிரினமாக அங்கே வேறு ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது உங்களோட கருத்துக்களை முழுமையாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நான் அதுக்காக அவளோட காத்துட்ருக்கேன். அண்ட் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழை சந்தைகளுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர். பாய் பாய்.